எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி அறிவியல் பகுதியில் 3ஆம் பருவத்தில் உயிரினங்களின் பல்வகைத்தன்மை அப்படிங்கிற லெசன்லேருந்து வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ச்சி நம்ம வினாவிடை பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா, பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன் ஹுக். பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன் ஹுக். அடுத்து, நகரும் தாவரம் எது அப்படின்னா கிளாமிடோமோனஸ். நகரும் தாவரத்தின் பெயர் கிளாமிடோமோனஸ். உழவனின் நண்பன் யார்? உழவனின் நண்பன் யார் அப்படின்னா மண்புழு. உழவனின் நண்பன் மண்புழு. அடுத்து, வைரஸால் ஏற்படும் நோய், அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இளம்பிள்ளை வாதம். இன்னொன்று சின்னம்மை. வைரஸால் ஏற்படும் நோய்க்கு எடுத்துக்காட்டு இளம்பிள்ளை வாதம். இன்னொரு நோயின் பெயர் சின்னம்மை. வைரஸ் நோய்க்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வெறிநாய்க்கடி. வைரஸ் நோய்க்கு மற்றொரு எடுத்துக்காட்டு வெறிநாய்க்கடி. அடுத்து, ஒரு செல் தாவரம் எது? கிளாமிடோமோனஸ். ஒரு செல் தாவரத்தின் பெயர் கிளாமிடோமோனஸ். மனிதனை எந்த இனத்தில் வகைப்படுத்தலாம்? மனிதனை எந்த இனத்தில் வகைப்படுத்தலாம் அப்படின்னா பாலூட்டி இனம். அடுத்து, முதுகெலும்பு உள்ள விலங்கு எது அப்படின்னா விலாங்கு மீன். முதுகெலும்பு உள்ள விலங்கின் பெயர் விலாங்கு மீன். அடுத்து, ஒரு வித்திலை தாவரம் எது? ஒரு வித்திலை தாவரம் என்பது நெல். இருவித்திலை தாவரத்தின் பண்பு என்ன அப்படின்னா ஆணிவேர். இருவித்திலை தாவரத்தின் பண்பு என்ன அப்படின்னா ஆணிவேர். அடுத்து, நுண்ணுயிர் பற்றிய அறிவியல் பிரிவு எது அப்படின்னா நுண்ணுயிரியல். நுண்ணியல் பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் நுண்ணுயிரியல். அடுத்து, உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் யார்? உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவன் பெயர் சார்லஸ் டார்வின். உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவன் பெயர் சார்லஸ் டார்வின். அடுத்து, நுண்ணுயிரிகளை காண உதவும் சாதனம் எது அப்படின்னா கூட்டு நுண்ணோக்கி. நுண்ணுயிரிகளை காண உதவும் சாதனத்தின் பெயர் கூட்டு நுண்ணோக்கி. அடுத்து, அம்மை என்பது ஒரு வைரஸ் நோயாகும். அம்மை என்பது என்ன அப்படின்னா ஒரு வைரஸ் நோயாகும். அடுத்து, வைராலஜி என்பது எந்த நோய் சம்மந்தப்பட்டது அப்படின்னா வைரஸ். வைராலஜி என்பது எந்த நோய் சம்மந்தப்பட்டது அப்படின்னா வைரஸ். அடுத்து, எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் யார்? எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்னா எர்ன்ஸ்ட் ரெஸ்கா, மார்க்ஸ் நூல். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா எர்ன்ஸ்ட் ரெஸ்கா, மார்க்ஸ் நூல். அடுத்து, எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான வைரஸ் எதுனா ஹெச்ஐவி. எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான வைரஸின் பெயர் ஹெச்ஐவி. ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்தவர் பெயர் என்னன்னா ராபர்ட் கேலோ. ஹெச்ஐவி வைரஸ் கண்டுபிடித்தவர் ராபர்ட் கேலா. அடுத்து, நன்மை செய்யும் வைரஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? பாக்டீரியோபேஜ். நன்மை செய்யும் வைரஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு பாக்டீரியோபேஜ். அடுத்து, பாலை தயிராக்குவது எது அப்படின்னா பாக்டீரியா. பாலை தயிராக்குவது எதுனா பாக்டீரியா. அடுத்து, ஆந்த்ராக்ஸ் நோய் என்பது கால்நடைகளுக்கு வரும் ஒரு நோயாகும். ஆந்த்ராக்ஸ் என்பது என்ன அப்படின்னா கால்நடைகளுக்கு வரும் நோயின் பெயர் ஆந்த்ராக்ஸ். அடுத்து, ஒரு செல் தாவரங்கள் எந்த வகையை சார்ந்தது? ஒரு செல் தாவரங்கள் எந்த வகையை சார்ந்ததுன்னா புரோடிஸ்டா. ஒரு செல் தாவரங்கள் புரோடிஸ்டா வகையை சார்ந்தது. அடுத்து, ஒரு செல் தாவரத்தின் பெயர் என்ன? அமீபா. ஒரு செல் தாவரம் என்ன அப்படின்னா அமீபா. அடுத்து, ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். பென்சிலின் ஊசி மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பென்சிலியம் நொட்டேட்டம் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பென்சிலின் ஊசி மருந்து பென்சிலியம் நொட்டேட்டம் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பென்சிலின் கண்டுபிடித்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளம்மிங். பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளம்மிங். அடுத்து, மனிதர்களின் தலைகளில் பொடுகு உண்டாக காரணம் எது அப்படின்னா பூஞ்சைகள். மனிதர்களின் தலைகளில் பொடுகு உண்டாக காரணம் பூஞ்சைகள். அடுத்து, பச்சையம் உள்ள பாசி எதுன்னா ஸ்பைரோகைரா. பச்சையம் உள்ள பாசியின் பெயர் ஸ்பைரோகைரா. அடுத்து, நகரும் தாவரம் எது அப்படின்னா கிளாமிடோமோனஸ். நகரும் தாவரத்தின் பெயர் கிளாமிடோமோனஸ். திறந்த விரையிலை தாவரம் எடுத்துக்காட்டு என்னென்னா சைக்கஸ். திறந்த விரையிலை தாவரத்தின் எடுத்துக்காட்டு சைக்கஸ். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக.
நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக வர்றவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே இது மூலம் குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனடைய வேண்டிக்கிறேன். நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக இந்த 6ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியிலேருந்து வினாவிடை பார்க்கலாம். நன்றி.